நடிகை நயன்தாரா அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல ஒரு புயலை தான் உருவாக்கியிருக்காருன்னு தான் சொல்லியே ஆகணும். நடிகர் தனுஷ் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவர். அவர நம்பி படம் எடுத்தா கண்டிப்பா வந்து புரொடியூசர்களுக்கு வந்து எவ்விதமான நஷ்டமும் ஏற்படாது. போட்ட காச தாராளமா எடுத்துடலாம் அப்படிங்கிற ரீதியில வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷ் அவர்கள் நடித்த படத்திற்கு போனா கண்டிப்பா ஒரு மினிமம் கேரண்டி அப்படிங்கிற ரீதியில தான் ரசிகர்களும் வந்து அவருடைய படத்த பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ரீதியில் வந்து பல்வேறு மேடை பேச்சுகளும் பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னும் நெறைய பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சிருப்பாங்க. இன்ஸ்டா ரீல்ஸ் வந்து பல பேர் வந்து இப்பவும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தத்துவங்களையும் வந்து நெறையவே பேசியிருப்பாரு. இந்த வகையில பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடிதான் அப்படி படத்துல வந்து விக்னேஷனுடைய டைரக்ஷன்ல அந்த விஜய் சேதுபதி, நடிகை நயன்தாராவலாம் நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு சில காட்சிகளை வந்து தன்னுடைய திருமண ஆல்பத்துல வந்து அத நாங்க ஜாயின் பண்ணணும். அதுக்காக உங்களுடைய பர்மிஷன் அதாவது உங்களுடைய கேஓசி வேணும் அப்படிங்கிற ரீதியில வந்து பேசியிருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக தனுஷ் தரப்பில இருந்து அதுக்கு வந்து எவ்விதமான ஒரு அனுமதியும் தரவில்லை. அது மட்டும் இல்லாம சமீபத்துல ஒரு ட்ரெய்லர் மாரி வந்து அந்த நயன்தாராவுடைய திருமண காட்சி வந்து வெளியிட்டாங்க. அதுல வந்து ஒரு 3 செகண்ட் காட்சிய வந்து அதுல பயன்படுத்தியிருக்காங்க. உடனடியாக தனுஷ் தரப்பில இருந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,00,00,000 வந்து நஷ்ட ஈடுக்கட்டு ஒரு நோட்டீஸா அனுப்பிச்சிருக்காங்க. இதை தான் நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து பொறுத்துக்கொள்ள முடியாம இன்று வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, பணம் என்பது இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நயன்தாராவும் சரி, தனுஷும் சரி 2 பேருக்குமே வந்து ஒரு விஷயமே இல்ல. கோடியில இருந்து புரள்றவங்க தான் இவங்க 2 பேருமே. அப்படிப்பட்ட ரீதியில தனுஷ் அவர்கள் வந்து ராயல்டி கேட்டிருக்காருன்னா, அது குடுத்துட்டு தாராளமா இது பண்ணிருக்கலாம். அது மட்டும் இல்லாம நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து தனுஷ் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கல. கேஒய்சி தான் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தனுஷ் தரப்புல இருந்து நீங்க எனக்கு ராயல்டி குடுங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அதுல வந்து தனுஷ் கேட்கறதுல தவறே இல்ல. ஏன்னா, நடிகை நயன்தாரா அவர்கள் தன்னுடைய திருமண ஆல்பத்த வந்து Netflix வந்து சும்மா குடுக்கல. அது வந்து காசு குடுத்து தான் அவங்க வந்து இது வெளியிடுறாங்க. அப்படியேப்பட்ட ரீதியில வந்து Netflixல வந்து நீங்க மட்டும் கோடிக்கணக்குல காசு வாங்கியிருக்கலாம். நான் மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ராயல்டி அதாவது அந்த படத்தோட ரைட்ஸ் உங்களுக்கு குடுத்துடணுமா? அப்படிங்கிற ரீதியில வந்து தனுஷ் கூட நடிச்சிருக்கலாம். அது வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இந்த விஷயம் வந்து 2 வருடங்களாகவே போய்க் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ரீதியில தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா பார்த்தா இது வந்து அதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே தெரிகிறது. ஒண்ணு தனுஷ் மேல தவறா? அப்படி இல்லைன்னா நயன்தாரா மேல தவறா? அப்படிங்கிற மாரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் நடிகை நயன்தாரா அவர்கள் வந்து இத வந்து சமூக வலைத்தளத்துல வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உடனடியாக கேரளாவை சேர்ந்த நடிகைகள் வந்து நெறைய பேர் வந்து நடிகை நயன்தாராவோட பாத்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அதுல லைக் பண்ண முக்காவாசி பேர் வந்து தனுஷ் கூட நடிச்சவங்க தான். அவங்களுக்கும் தனுஷுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அனுபவா ராவ் ஆகட்டும், அப்புறம் கௌரி ஆகட்டும், அப்புறம் ரியா சிபு ஆகட்டும், நஸ்ரியா நசீமா ஆகட்டும், அப்புறம் அஞ்சு குரியன் ஆகட்டும், அப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமி ஆகட்டும், இங்க எல்லாருமே வந்து இதுல முக்காவாசி பேர் வந்து தனுஷ் கூட நடிச்சவங்க தான். அவர்களும் வந்து நயன்தாராவோட பதிவுக்கு வந்து லைக் பண்ணியிருக்காங்க, ஆதரவும் குடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தோன்னா, இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. கண்டிப்பா தனுஷ் எங்கேயாச்சும் விளையாடி இருக்காரா? அப்படி இல்லைன்னா தனுஷோட மார்க்கெட்ட வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிற உள்நோக்கத்தோட நயன்தாரா ஏதாவது கேம் பிளே பண்றாங்கன்னு தெரியல. கண்டிப்பா போக போக தான் தெரியும். இன்னும் அது மட்டும் இல்லாம தனுஷ் தரப்புல இருந்து என்ன மாதிரியான விளக்கம் தர போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அந்த விளக்கம் தான் இந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். எப்படிதான் இருந்தாலும் சரி, நயன்தாரா அவங்க Netflixல அவங்க திருமண ஆல்பத்த வந்து சும்மா குடுக்கல. அவங்களும் வந்து கோடிக்கணக்குல காசு வாங்கி தான் குடுக்குறாங்க. அதே நேரத்துல நடிகர் தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா, ராயல்டி கேட்டிருக்காரா, கண்டிப்பா ராயல்டி வந்து நயன்தாரா தரப்புல இருந்து குடுத்து தான் ஆகணும். ஏன்னா, அதுதான் சட்டமும் சொல்லுது. அப்படிப்பட்ட ரீதியில வந்து இந்த விஷயத்துல நம்ம வந்து தனுஷுக்கு ஆதரவாவே நிற்கலாம். ஏன்னா, Netflixல நடிகை நயன்தாரா அவர்கள் தன்னுடைய திருமண ஆல்பத்த ஓசியா குடுக்கல. இத நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். அப்படி நீங்க பார்க்கும்போது, நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து ராயல்டி கட்டியிருந்தாருன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு உண்மையான ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பயோபிக்ல வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் வந்து அ நடிச்சிட்டு இருக்காரு. உண்மையிலுமே வந்து அந்த கேரக்டருக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் ஒத்து வருவாரா? அப்படிங்கிற ரீதியில தான் நெறைய பேர் யோசிச்சிருந்தாங்க. கடைசியா பார்த்தா, மனுஷன் வந்து அந்த கேரக்டருக்கு ஒத்துலாம் வரல. அந்த கேரக்டராவே வந்து மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த ராயல்டி பிரச்சனை வந்து நல்லாவே தெரியுது. கண்டிப்பா நடிகர் தனுஷ் அவர்களுக்கு இந்த விஷயத்துல நம்ம தாராளமே ஆதரவு தரலாம். நன்றி, வணக்கம் மக்களே.